அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை வேளையில நாம் வாசித்து சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து தியானிப்போம். குறிப்பாக 12வது வசனம் முதல் 14 வரை உள்ள வசனங்கள், அந்த பகுதியை மட்டும் நாம் வாசித்து தியானிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒலிவம் என்னும் மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். அது எருசலேமுக்கு சமீபம், ஓய்வு நாள் பிரயாண தூரம். அவர்கள் அங்கே வந்தபோது தாங்கள் தங்கியிருந்த மேல் வீட்டில் ஏறினார்கள். அவர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலோமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, செலோத்தே என்ற சீமோன், யாக்கோபின் குமாரன் யூதாஸ் என்பவர்களே. இவர்கள் யாவரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாராகி மரியாளோடும் அவர் சகோதரரோடும் கூட ஏகமனமாய் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள் என்பதுவே. செபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய நேசமைந்தன் இயேசுவை இந்த உலகில் அனுப்பி அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாய் அவருடைய பரமேறுதலுக்கு பிறகு உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை சாட்சிகளாய் இருக்க இந்த தூய் ஆவியாருடைய அருளை தந்து அனுப்பின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்போஸ்தலர்கள் வரிசையிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்க காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் கூட கடவுள் மெய் சமாதானத்தை தந்திடுவாராக. ஆமென். வருடத்தினுடைய மத்திய மாதத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். 6வது மாதத்தினுடைய முதல் நாள். 5 மாதம் எப்படி போனது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு வேகமாக சென்றிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை பல பண்டிகைகளை கொண்டாடுகிறது. அதில் குறிப்பிட்ட பண்டிகை மட்டும்தான் நமக்கு பண்டிகையாக கொண்டாடும். அதுல முக்கியமானது 2 பண்டிகை தான். ஒன்று கிறிஸ்துமஸ், இன்னொன்று ஈஸ்டர். நடுவில் என்னென்ன பண்டிகை வருதுன்னு நமக்கு அது தெரியாது, தெரியவும் வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதுக்கு அதெல்லாம் இல்லையா? மகிமை விளங்குதல் பண்டிகை, பரத்துக்கு ஏறின பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, திருத்துவ பண்டிகை, அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை. அது எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நாங்க ஆலயத்தில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டோம். பார்த்தீங்களா? அறுப்பின் பண்டிகை எதுக்கு அது பயன்படுதுன்னு. அது ஒண்ணு. அது முடிஞ்சு போகும்போது ஒரு ஐக்கிய பந்தி கொஞ்சம் வாசம் இல்லையா? 133வது சங்கீதம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம். அது அன்னைக்குதான் நடக்குது, அந்த சகோதர இன்பம். ரைட். இப்படி பண்டிகைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த பண்டிகைகளை நாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் சில பண்டிகைகள். அப்படி ஒரு பண்டிகை தான் பரத்துக்கு ஏறின பண்டிகை. அது கடந்த 29ஆம் தேதி வந்தது. ஏன்னா நமக்கு அதை பற்றி நமக்கு அவ்வளவு பெருசா நம்ம எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி அதுதான். லூக்கா சுவிசேஷகன் தன்னுடைய இறுதி அதிகாரத்துல சீடர்களை கடவுள் இயேசு ஆண்டவர் ஒலிவ மலைக்கு பெத்தானியாவுக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கிற ஒலிவ மலையில அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அங்கே இருந்து அவர் பரத்துக்கு ஏறினார்.
அப்ப அங்க முடிச்ச உடனே அதனுடைய தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை லூக்கா சுவிசேஷன் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலே அவர் சொல்றாரு அதை பற்றி, தேயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கிய யாவற்றின் குறித்து முதலாம் பிரபந்தம் எழுதினேன். அது லூக்கா நற்செய்தி நூல். இரண்டாவது அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், அது அப்போஸ்தலர் நடவடிக்கை. இது எப்படி அவருக்கு தெரிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா ஒரு மருத்துவர், அவர் ஒரு டாக்டர், நம்மால் பலவீனமானவர் யாரு, பவுல். அப்ப அவருக்கு ஒரு பிஏ வேணும், அவர் சொல்றதெல்லாம் எழுதுறதுக்கும் அவருக்கு உதவியாக ஒரு ஆள் வேணும். அப்போ லூக்காவை அவரோடு அழைத்து செல்கிறார். ஊழியத்தில் எங்க போனாலும் லூக்கா இருப்பார். இந்த பகுதி புத்தகத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. நாங்க அங்க போயிருந்தோம், நாங்க இங்க வந்தோம், நாங்க அவரை பார்த்தோம் அப்படின்னு தான் எழுதியிருப்பார் எல்லாத்தையும். அப்ப இவர் எழுதுகிற போது அங்கே லூக்கால முடிக்கிற செய்தி என்ன, 24ஆம் அதிகாரத்துல லூக்கா 24 முடிக்கும் போது என்ன செய்யறாரு, ஒலிவ மலையில சீடர்களை அழைத்து ஆண்டவர் பரத்துக்கு ஏறுகிறார். இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவர் பரத்துக்கு ஏறும் போது என்ன நடந்தது அப்படின்ற செய்தியிலிருந்து ஆரம்பிக்கிறார். இயேசு ஆண்டவர் நமக்கு தெரியும், உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அவர் எல்லாரிடத்திலும் உயிருள்ளவராக காட்சி தந்தார். அதன் பிறகு சீடர்களை அழைத்து சொல்லுகிறார், நான் இப்போ உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன், நான் விடைபெற்று போய் உங்களுக்காக வலது பார்சத்துல நான் உட்காருகிறேன், நான் போகிறேன் என்று நீங்கள் கவர்த்தப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு சகாயரை வைத்து செல்லுகிறேன். அந்த சகாயர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பார். அதுவரையில நீங்க என்ன செய்யணும், இந்த பூமி கடைசி பரியந்து எனக்கு நீங்கள் சாட்சியாயிருக்கும். அப்ப இந்த சாட்சியா இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். நான் மறுபடியும் வரப்போகிறேன். அப்ப நான் வருகிற வரையில நீங்கள் எனக்கு சாட்சியா இருங்கள் என்று சீடர்களிடத்தில் சொல்லுகிறார். அப்போ ஒரு 120 பேர் அங்க இருந்தாங்க. 120 பேர் இருந்தாங்க. அந்த 120 பேர்ல குறிப்பிட்ட இயேசுவினுடைய சீடர்களும் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 11 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா 12வது ஆள் என்ன ஆயிட்டாரு, அவர் சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த லூக்காவுடைய இந்த அனுபவ சாட்சி, லூக்கா நற்செய்தியாளனுடைய நேரடி சாட்சி, இயேசு பரத்துக்கு ஏறினார், அவர் மறுபடியும் வருவார் என்று சீடர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் இங்கே எழுதுகிறார். அவர் பரத்துக்கு ஏறின போது சில ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தருகிறார். அவருடைய மண்ணக வாழ்வு முடிந்து அவருடைய விண்ணக வாழ்வு இப்பொழுது தொடர்கிறது. மண்ணகத்திலே அவர் மரித்து பரத்துக்கு ஏறுகிறார், விண்ணகத்திலே அவருக்கு முடிசூட்டு விழா. எங்க உட்கார்றாரு அவர் போயிட்டு, கடவுளுடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்தில். அப்ப சிங்காசனம் போது அந்த சீட்ல உட்காரும் போது ஒரு வரவேற்பு இருக்கணும், ஒரு முடிசூட்டு விழா இருக்கணும், அங்க ஒரு ஆர்ப்பாரிப்பு இருக்கணும், ஆரவாரம் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததா? இருந்தது. ஆனால் இவர் எலியாவை போல பரபரப்பாய் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. சுழல் காற்றிலே சுழன்று கொண்டு போகப்படவில்லை. ஒரு சாதாரணமா எளிமையா நாம ஊருக்கு போறோம்னு சொன்னா, அல்ல ஒரு பதவியேற்பு விழான்னு சொன்னா எவ்வளவு பேர் நம்ம போறோம். ஒருத்தர் பதவியேற்பு விழான்னு வச்சுங்களா, அவரை போய் பதவியில உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் போவாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா, அந்த கரஸ்பாண்டன்ட் அங்க பக்கத்தில் இருக்கிற ஐயர் 2 பேர் போய் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு சால்வை போட்டு நல்லா வேலை செய்ய ஏழுட்டு வந்துருவாங்க. இப்போ 30 பேர் போறாங்க, 40 பேர் போறாங்க. 3 கார் 4 கார் 5 கார் போயிட்டு பதவி ஏற்கிறவங்க தலையில
இவங்க மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறான். அவன் 40,000-50,000 எனக்கு செலவாயிடுச்சு. இது தேவையில்லை. ஆனால் பாருங்க, இயேசு ஆண்டவர் சாதாரண பெத்தானியன்றது ஒரு ஏழை எளிய மக்கள் வாழ்கிற ஒரு இடம். ஒலிவமலை அவர் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த இடத்துல அவருக்கு விருப்பமான மக்களை, சீடர்களை, அவரோடு பயணித்தவர்களை, அவரோடு ஊழியத்துல ஒன்றித்தவர்களை, அவருக்கு உண்மையான சீடர்களாய், சாட்சி உள்ள சீடர்களாய், பக்தி உள்ள சீடர்களாய், எப்போது அவரை பின்பற்றுகிற சில பேரை அழைத்து சென்றார். சில செய்திகளை அவர்களுக்கு சொல்றாரு. 1ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அந்த பகுதியை லூக்கா எழுதுகிறார். அவர்கள் கூடி வந்தவர்கள் இடத்துல அவர் என்ன சொல்றாரு? ராஜ்யத்தை குறித்து பேசுறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். ஆனா இவங்க எதை பற்றி கேட்கிறாங்க? ராஜ்யத்தை பற்றி கேட்கிறாங்க. அரசு, நீ ராஜாவாயிட்டா நான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுவேன், நீ ராஜாவாயிட்டா நான் ஒரு உள்துறை மந்திரி ஆயிடுவேன், இப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அவருடைய சிங்காசனம் என்ன? பரலோகத்தினுடைய வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஆசிரியர் யோவான் பெற்ற தரிசனத்தில் அவர் என்ன எழுதுகிறார்? ஜீவ விருட்சத்தின் கனியை, அங்கே இருக்கிற நதி, தெளிந்த நதி, ஜீவ தண்ணீர் ஓடுகிற நதி. அங்க பெரிய அரண்மனை கிடையாது, அங்க நமக்கெல்லாம் சீட்டு கிடையாது. ஆனா நமக்கு ஒரு வீடு இருக்கிறது, வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த வாசஸ்தலத்தை தான் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ண இப்போ பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்த பரத்துக்கு ஏறின ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம்? பிதாவினுடைய அதிகாரத்தை, பிதாவினுடைய வல்லமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல அவர் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தருகிறேன், நீர் எனக்கு தந்த அதிகாரத்தை நான் இவர்களுக்கு தருகிறேன். அதனால்தான் சில நேரத்தில் நான் பார்க்கிறோம், பேதுரு எருசலேம் ஆலயத்துக்கு போகிறான். அங்கே ஒரு பிறவி சப்பானியை பார்க்கிறான். அவன் காசு கேட்கிறான். ஆனால் இவன் என்ன கொடுக்கிறான்? என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அப்ப இயேசு என்கின்ற நாமம், அவருடைய மகிமை, அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதை கொடுத்தாரோ அதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற அவருடைய சீடர்களுக்கும் தருகிறார். இன்று அவருடைய சீடர்களாய் வாழ்கிற நமக்கும் ஆண்டவர் அதே அதிகாரத்தை தருகிறார். அதை எப்படி கொடுக்கிறார்? அந்த அதிகாரத்தை தன் 2 கைகளை விரித்து அவர்களுக்கு சொல்றாரு. நீங்க பார்த்துருக்கீங்க, நிறைய படங்கள்ல பார்ப்பீங்க. அவர் பரத்துக்கு ஏறின போது அவர் இருந்த காட்சியை சித்தரிக்கிறார்கள். எப்படி சித்தரிக்கிறார்கள்? இப்படி கை வச்சு நிற்பாரு, அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மேகங்களின் மீது அவர் எப்படி அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப அங்க இருக்கிற தூதன் சொல்லுகிறான், நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிறீங்க. அவர் போனவர் மறுபடியும் அப்படியே வருவார். அவர் வருகிற பொழுது அவர் நம்மை அவரோடு கூட கொண்டு போவார். அவரோடு கொண்டு போகிற அந்த அளவிற்கு நாம் மாற வேண்டும். ஆண்டவரோடு நாம் பயணிப்பதற்கு நாம் மாற வேண்டும். ஆண்டவரோடு நிற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு வாக்கு பண்ணி சென்றிருக்கிறார். நம்மால முடியாது, நாம் பலவீனர், பாவம் செய்கிறவர்கள் தான், அடிக்கடி பாவம் செய்கிறவர்கள் தான், அடிக்கடி கோபப்படுகிறவர்கள் தான், அடிக்கடி கொலை செய்கிறவர்கள் தான். அப்படியா? இன்னும் அந்த நம்மளை கொலைகாரனால, வார்த்தையினால, பார்வையினால அவன் பார்த்தான் பார்ப்பா, என்னை சுட்டு வச்சுட்டான் பாரு, பாக்கத்திலே சுட்டு வச்சுறான் நம்ம. அவ்வளவு மோசமான மக்களாகிய நம்மை கடவுள் பாசமாய் பார்த்து நம்மை அவருடைய திரு சாக்கிரமத்துல ஒவ்வொரு மாதத்திலும் நாம் எப்பொழுதெல்லாம் அதுல பங்கு பெறுகிறோம் அப்போதெல்லாம் நம்மை மன்னித்து அவருடைய மக்களாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை மக்களாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் என்ன தப்பிதம் செய்தாலும் அவர் நம்மை கோபமாய் அல்ல,
அவர் நம்மை பாசமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். சில நேரத்துல கோபத்துல சில தண்டனைகளை கொடுப்பார். அந்த தண்டனைகளுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏன் இது ஏன் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது? கடவுளிடத்துல கடவுளை நாம் கேள்வி கேட்க எந்த விதத்தில் நாம் துணிய கூடாது. அதே போலதான் திருச்சபை. கடவுளுடைய அதிகாரத்தை படைத்தது திருச்சபை. திருச்சபையை நாம் கேள்வி கேட்கக்கூடாது. தவறுகளை சுட்டி காட்டணும். ஆனா திருச்சபை தவறு செய்தா சுட்டி காட்டலாம். எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நம்ம ஆலோசனைகளை கொடுக்கலாம். திருச்சபைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துல அது சட்டத்தோடு இணைந்த ஒரு அதிகாரம். அதை நாம் என்ன செய்யக்கூடாது? மீறவே கூடாது. அதற்கு ஏற்றவாறு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். நாம் பாவம் செய்யாதபடி, நாம் பாவத்திலே இணைத்து விடாதபடி அவர் நம்மை ஒவ்வொரு முறையும் தடுக்கிறார். நாம் என்ன செய்யறோம்? அவரை கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் உட்காருங்க, இந்த காத்து குடிங்க, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்னு அவரை நம்ம என்ன செய்கிறோம்? கூல் பண்ணி அப்படி ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம வேலையை செய்யறோம். அதனுடைய விளைவை சந்திக்கிற பொழுதுதான் நாம் மறுபடியும் ஓடிடுறோம். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டப்பா, என்னை விட்டுடு. இளைய மகன் ஓடி வந்தான். நேற்று ஒருத்தர் பேசினும் போது எனக்கு ஒரு போன், ராத்திரி ஒரு போன் பேசினதுன்னா அவர் சொல்றாரு, அவர் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் பேசினார் சென்னையில். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு. அவர் ஒரு கிறிஸ்துவர் எனக்கு தெரியல. ஆனா அவர் என்ன பேசுறாரு? ஐயா, ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டுச்சு. ஐயா, ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டுச்சு கடவுளை. ஒவ்வொருவருடைய ரத்த பழிக்கும் இந்த ஐயர் சிலுகிற ஐயருங்க ஆளாகாதீங்க அவர் சொன்னாரு. ரத்த பழி ஆளாகாதீங்க. கடவுளை நாம் கோபப்படுத்தும், கடவுளை விட்டு பலவிதமான காரியங்களை நாம் செய்கிறோம். அது ரத்தப்பழிக்கு சமமான. அப்படிதான் ரத்தப்பழிக்கு சமமான ஒரு மனிதனாய் யூதாஸ், சாட்சி இல்லாமல், நல்ல சீடனாய் இல்லாமல், ஆண்டவரை பின்பற்றுகிறவனாய் இல்லாமல், அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த பணத்தை கொண்டு போய் ஆலயத்தின் அதிகார இடத்தில் அவன் வீசி எறிந்தான். அவங்க என்ன செய்தாங்க? நீங்க நல்லா யோசிங்க. காசு கொடுத்தவன் அவன் தான் காசு கொடுத்தான். இயேசுவை காட்டி கொடுப்பா, இந்த காசு 30 வெள்ளி காசு. இப்ப அந்த காசு திரும்ப அவன்கிட்ட வந்துச்சு. இவன் கொண்டு போய் கொடுத்துட்டான், கஷ்டப்படுறான். இயேசுவை நான் இப்படி காட்டி கொடுத்துருந்தேன், இது எவ்வளவு பெரிய குற்றம், நான் வாழ தகுந்தவன் அல்ல என்று அவன் தன்னை நான்கு கொண்டு செத்தான். எப்படி செத்தான் சொல்றாங்க? குடல் வெடித்து குடல் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. படு பயங்கரமா இறந்திருக்கிறான். அந்த பணத்தை அவர்கள் முதலாளிகள் வாங்கினாங்க. அவங்க என்ன செய்யணும்? அப்ப பரவாயில்ல, அந்த பணம் கட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துன்னு போல வீட்டுக்கு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அந்த பணத்தை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அந்த நிலம் இன்று வரை இரத்த நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்துல ஒரு புல்லு கூட முளைக்கலங்க. அந்த நிலத்துல, அந்த காசுல வாங்கின நிலம், அந்த நிலத்துக்கும் இயேசுவினுடைய மரணத்துக்கும் யூதாஸ் காட்டி கொடுத்ததுக்கு எதனா அந்த நிலத்துக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குதா? ஒரே சம்பந்தம் தான். அந்த பணம் கொடுத்தவன் கூட என்ன செய்யல, அந்த பணம் தவறானது என்று சொல்லி அவன் அதை திரும்ப எடுத்து செல்லல. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாதகத்தை நாம் செய்துவிட்டு ஆண்டவரிடத்துல இருந்து மறைந்து கொள்கிறோம். யூதாஸ் மறைந்து கொண்டான். ஆனால் அவன் தன்னை மாய்த்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். ஆனால் அவருடைய சீடர்கள் அப்படி இல்லை. 11 சீடர்களும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏகமனமாய் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அதுதான் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானுடைய சக்தி, வல்லமை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பெந்தேகோஸ்தே அனுபவம் அவர்களுக்கு வருகிறது. அன்பானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான மனிதனாய், ஒரு மெய்யான கடவுளாய் அவர் இந்த உலகத்திலே நமக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவினிடத்துல அவர் வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படியாய் வலது பார்சத்துல அவர் வீற்றிருக்கிறார்.
ஆண்டவர் அவரை உலகத்துக்கு உப்பாய் ஒளியாய் அனுப்பினார். உப்பு எப்படி கரைந்து சுவை ஊட்டுகிறதோ அதே போல தன் உயிரை இந்த உலகத்தில் நமக்காக கலந்து நம்மை உயிரூட்டினார், நம்மை சுவையூட்டினார், நமக்கு வாழ்வை தந்தார், நம்மை பயன்படுகிற பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். ஒளியாய் வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். இனி இந்த உலகத்திற்கு சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அவரே ஒளியாய் இருப்பார், அவரே விடுவெள்ளி நட்சத்திரமாய் இருப்பார். அவருடைய வெளிச்சத்துல நாம் இணைக்கப்பட்ட மக்களாய் என்றென்றும் பிரகாசிக்கிற கூட்டமாய் பரிசுத்தவான்களின் கூட்டமாய் நாம் பரலோகத்துல இணைக்கப்படுகிறோம். அதற்கான அத்தாட்சியை, அதற்கான தொடக்கத்தை ஆண்டவர் பரமேறுதலுக்கு பிறகு இந்த உலகத்திற்கு அவர் கொடுக்கிறார். பரமேறுதலின் நிகழ்ச்சிக்கு பிறகு இயேசுவை மீட்பின் அதிபதியாக, நியாயத்தீர்ப்பின் அதிபதியாக கடவுள் பிரகடனப்படுத்துகிறார். இந்த உலகத்தினுடைய அதிபதி ஒளிந்தான், அந்த சத்துரு ஒளிந்தான். படைத்த கடவுள் அதிகாரமிக்கவராய் இந்த உலகத்தை ஆளப் போகிறார். பிதா அவருக்கு கொடுத்த அந்த மகிமை, கனம், ஆட்சி, வல்லமை எல்லாவற்றையும் கொடுத்து அவரை முடிசூட்டி ஒரு மன்னராக, ஒரு ஆளுகையாளராக இந்த உலகத்திற்கு சாட்சியாக அவர் வைத்தார். அவர் மறுபடியும் வருவார். அதனால்தான் பவுல் தெசலோனிக்க நிருபத்துல எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்க ஏங்க மற்றவர்களுக்கு போல அழுறீங்க, துக்கிக்கிறீங்க, வானாங்க. ஏசானவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே அவருக்குள் மரித்தவர்களும் மரித்து உயிர்த்து எழுப்பப்படுவார்கள். அவர் இரண்டாவது முறையாய் மேகங்களோடு இறங்கி வருகிற பொழுது நம்மையும் அவர் என்ன செய்வார்? அவரோடு கூட்டி செல்வார். நாம் அவர் கூட போகுமா? டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். தக்கல்ல போய் வாங்கிக்கலாம்னா வேலை ஆகுது. ஆன்லைன்ல புக் பண்ணான்னா வேலை ஆகாது. ஸ்டேஷன்ல போய் கவுண்டர்ல போய் புக் பண்ணணும். அதுதான் பர்மனன்ட், அதுதான் கெட்டி. ஆன்லைன்ல புக் பண்ற எந்த டிக்கெட்டும் கன்ஃபார்ம் இல்லை. புரியுதுங்களா? கொடைக்கானலுக்கு போனோம், நான் கூட ஒரு 2 பேர் போனோம். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஏசியில் போயிட்டு உள்ள போறோம், கன்ஃபார்ம் ஆகல டிக்கெட். ஏசியில் டிக்கெட் வாங்கியிருக்கிறோம். அந்த ஏசிக்கு வெளியே நிற்க உடல எங்க அந்த டிடிஆர், ஓப்பா சார் ஏசியில் சீட்டு இல்லைப்பா, ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை, நீ கிளம்புங்க, நிற்காது, போ அந்த பக்கம் போ, லாஸ்ட்டுக்கு போடுறோம், எங்க ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போடுறோம், கன்ஃபார்ம் ஆகாது. நம்ம கடைசி நேரத்தில் போயிட்டு அப்பா பிதாவே அப்படின்னா அவர் என்ன செய்வாரு? கதவை சாத்தி, நீ யாருக்கு தெரியலப்பா, போயிட்டு வாங்க. ஐயோ, நான் நியூ டவுன் பாஸ்டர்ல 14 வருஷம் ஊழியர் செஞ்சேன், வெங்கடசமத்தில் 5 வருஷம் ஊழியர் செஞ்சேன், குட்ஷாப்பில் 1 வருஷம் ஊழியர் செஞ்சு இன்னையோட 1 வருஷம் முடியுது, தொடங்குது. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் நான், ஜூன் 1ஆம் தேதி. இவ்வளோ ஊழியம் பண்ணிக்கிறான் ஆண்டவரே, ஆனாலும் என்னை வெளியே நிற்க வச்சுட்டு ஆண்டவரே கொஞ்சம் தயவு பண்ணுங்கன்னா, ஓஹோ என் பேரை சொல்லி நீ நிறைய வேலை செஞ்சுக்கிற, அதனால வானா போயிடு. எல்லாருக்கும் ஒரே நியாயாதிபதியாய் ஆண்டவர் வருவார், கணக்கு கேட்பார். அப்ப அவரோட வருகையில நாம் என்ன செய்வோம்? இந்த சீடர்கள் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வேண்டும். ஒருத்தன் கம்மியாயிட்டான், உடலை அவங்க ஒரு ஆள் கம்மியானாலே பிரச்சனை, இன்னொரு ஆள் வேண்டும். அங்கே யோசேப் பெண்மணி மத்தியா என்பவன 2 பேருக்கு மட்டும் சீட்டு குழி போட்டு ஜெபம் பண்றாங்க. மத்தியாவுக்கு சீட்டு விழுந்துச்சு. இன்னைக்கு ஒரு சீட்டு குழிக்கு போட்டா நீ நானும் அந்த லிஸ்ட்ல இருக்குமா? யோசித்து பாருங்கள். நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராய், பிரதான ஆசாரியராய், நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறவராய், பரத்துக்கு ஏறி அங்கே வலது பாசத்துல வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர் 2வது முறையாக வரப்போகிறார். பரிசுத்த ஆவியினுடைய பலன் நம்மிடத்துல இருக்கிற பொழுது அவருக்கு நாம் சாட்சி பகர கடவுள் நம்மை அழைக்கிறார். அதோடு கூட இந்த சபை, நம்முடைய குடும்பம் ஆத்தும அறுவடை பணியை செய்ய அழைக்கப்படுகிறது.
சுவிசேஷ பணியை செய்ய அழைக்கப்படுகிறது. கடந்த வாரத்துல சீகன் பாலுக்கு போ அந்த கல்லறையை போய் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ஒரு வாலிபன் 23 வயசுல வராரு இந்தியாவுக்கு. 23 வயசுல வராரு சுவிசேஷம் சொல்றதுக்கு. ஜெர்மன்ல இருந்து வராரு, டென்மார்க் ஊழியத்தை செய்யறாரு. 34 வயசுல செத்து போயிடுறாரு. எத்தனை வருஷம் இருந்தார் அப்போ? எத்தனை வருஷம் இருந்தார்? 11 வருஷம் தாங்க. அவர் இந்தியாவில் வந்தது 11 வருஷம் தான், ஊழியம் செஞ்சது 13 வருஷம் தான் அப்படின்னு வச்சுங்க. இந்த 66 புத்தகத்தையும் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அவர் மொழிபெயர்த்து தான் உங்க கையில இருக்கிற புத்தகம் பைபிள். வேற யாரும் மொழிபெயர்க்கல, இது அவர் மொழிபெயர்த்து தான் தமிழ். இன்னைக்கு பைபிள் நம்ம கையில இருக்குன்னு சொன்னா பத்லோமி ஸ்ரீகன் பால்கனுடைய எழுத்து தான் இது. அவர் தான் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தார். எப்போ எங்க மொழிபெயர்த்தார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த அந்த கவர்னர் இவரை தூக்கி போய் ஜெயில போட்டுக்கிறார். நீங்க போய் ஜெயில பாத்தீங்களா? அவர் இருந்த ஜெயில பாத்தீங்களா? 2-3 பேர் வந்தீங்களா? அந்த ஜெயில நிக்க முடியாது, புரியுதுங்களா? உக்காந்துதான் இருக்கணும், ஒரு கட்சி படுக்க முடியும், அவ்வளவுதான் அந்த ஜெயில். அந்த ஜெயில 6 மாசத்துல ஒரு புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாருன்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? நல்லா யோசித்து பாருங்க. அப்ப இந்த புத்தகத்தை எழுதுகிற மக்கள் என்ன சொல்றாங்க? இது பொய் இல்ல, இது உண்மை, இது நம்ப தகுந்தவை, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என்று சொல்லி மகிமையின் ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, வரத்துக்கு இருந்த ஆண்டவரை நீங்கள் சாட்சி பகர வேண்டும் இந்த பூமியில. சீகன் பால்வை போன்ற எத்தனையோ மிஷினரிகள் மறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய முக்கியமான நிகழ்வு சீகன் பால்வை பற்றிய புராட்டஸ்டன்ட் திருச்சபையுடைய முதல் வித்து அவர் தான். 17ஆம் நூற்றாண்டு 1706, நல்லா யோசித்து பாருங்க நீங்க. 1706 இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய தொடங்க எப்ப தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சா நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? எப்ப தெரியுமா? கரெக்டா சொல்றாங்க பேபி. 1895 துறையேறி சபை எப்போ உருவாச்சு தெரியுமா? 1898. எப்போ? 1898, 18ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டுலேயே புராட்டஸ்டன்ட் சபை இந்தியாவில் வந்துச்சு. அப்ப இந்த சுவிசேஷ பிரபல்யம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருப்பதற்காக இந்த உலகத்திலே நம்மை கடவுள் வைத்திருக்கிறார். நாம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கோம். உள்ளத்துல இன்னும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வாயில அவர் வரணும்னு ஜபிக்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் சுலோவா வருவதாக. வேகமா வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. 7ஆம் தேதி நான் கல்யாணம் வச்சுக்கிறேன் ஐயா. சுமன் ஜபம் பண்றாரு, ஐயா நான் 7ஆம் தேதி கல்யாணம். மெதுவா பாருங்க. ஆண்டவர் சீக்கிரமா வருவதற்கு நமக்கு விருப்பமா இல்லையா? விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பமா? பாருங்க எவ்வளவு யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு மாசமாவது இந்த நான் வாங்கின நகை போடணுமா இல்லையா? புதுசா இப்பதான் புடவை ஒண்ணு வாங்கிக்கிறேன், அது கட்டணுமா இல்லையா? இவர் பாட்டி திடீர்னு வந்துட்டாருன்னா, ஒரு ஆளு ஒரு போதகர் போன் பண்றாரு, ஐயா டெத் ஆயிடுச்சு வாங்க. அவரு சென்னைக்கு போயிட்டாரு. ஐயரு, ஏன் நான் சென்னையில் இருக்கிறேன், வேற ஐயரை வச்சு அடங்க முடியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐயர் வராது சபைக்கு. என்ன நீ சாவாயிட்ட வர்றது இல்லையா? கூப்பிட்டா வர்றது இல்லையா? இல்லைப்பா நான் வெளியே போறியா? ஏன் வெளியே போறீ? சாவாயிட்டது இல்லை, வந்து அடங்க மாட்டது யார் அடங்கும்? நீ தானே சபைக்கு ஐயரு அப்படின்னு சண்டை போட்டே இருக்கிறாரு.
கூலா அந்த ஐயர் சொன்னார், டேய் சத்தம் எனக்கு சொல்லிட்டாடா சத்தம், அவன் பாட்டு சேர்த்துக்கிறான் அப்படின்னு அங்கிருந்த அந்த சண்டைக்காரன் வந்து சிரிச்சுட்டு இதே வேலை போயிடட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம அவர் வரதை சொல்லிட்டு வராரு, சொல்லிட்டு வந்தா கூட பரவாயில்ல, ஆயத்தம் பண்ணிடலாம். நான் திருடனே போல வருவேன்ட்டு. அதனால அவர் திருடன் நினைச்சுக்காரு. நம்ம உள்ளத்தை திருட வருகிறார், நம்ம ஆத்மாவை திருட வருகிறார். நம்ம உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே மண்ணுலக வாழ்க்கையில அல்ல, விண்ணுலக வாழ்க்கையிலே இணைப்பதற்காக அவர் வருகிறார். நாம் ஆயத்தப்படுவோம் அவருடைய வருகைக்கு. நாம் மெய்யான மனிதனாய், மெய்யான கடவுளாய் இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர் தெழுந்து பரத்துக்கு ஏறி இன்றைக்கும் உனக்காக எனக்காக ஒரு பெருமிச்சோடு ஜெபம் பண்றாரு. நீங்க எங்க இப்படி இப்படி எங்கேயும் போயிடக்கூடாது, யூதாசை போல போயிடக்கூடாது, மற்ற சீடர்களை போல ஆண்டவருடைய உயிர் தெழுதலுக்கு சாட்சியாய் உலகமெங்கும் நீங்கள் பரவி ஓட வேண்டும். நம்மால ஓட முடியாது, நம்மால போக முடியுமா? உலகம் எங்கும் போக முடியுமா? ஆனால் நாம் மற்றவர்களை அனுப்புகின்ற வேலையை செய்யலாம். போ அல்லது அனுப்பு. மிஷினரி ஊழியங்கள், மிஷினரிகளை தாங்குவதற்கு, மிஷினரிகளுக்காக உதவுவதற்கு, மிஷினரிகளுக்காக ஜெபிப்பதற்கு, வட இந்திய பகுதிகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிப்பது, கிராமங்களுக்காக ஜெபிப்பது, பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்காக ஜெபிப்பது, பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபிப்பது, எங்கெல்லாம் சுவிசேஷத்துக்கு தடை இருக்கிறதோ அந்த இடத்துக்காக ஜெபிப்பது, அதுதான் நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, பரத்துகீரன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அன்றைய சீடர்கள் கீழ்ப்படிந்தார்கள், செவி கொடுத்தார்கள், அவருடைய இரண்டாவது வருகைக்கு காத்திருந்தார்கள், அதற்கான பணிகளை செய்தார்கள். எனவே நாமும் அவருக்காக காத்திருப்போம், அவரை வரவேற்க ஆயத்தப்படுவோம். அவரோடு கூட பரலோக வாழ்க்கைக்கு நாம் செல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு துணை செய்து நம்மை வழியெடுத்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம் இருதயங்களில் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமேன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம். கடவுளே